ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சரிசி மாவு 1 கப்பு, ஏலக்காய், தேங்காய், வெல்லம், உப்பு, இதை வச்சு நம்ம எளிமையான முறையில் நம்ம வந்து பால் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். மாவை கொட்டிக்கலாம். இந்த ஏலக்காய் வந்து நச்சிட்டு வந்துடலாம். வந்துடுச்சு. இல்லை, இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு வர்ற மாதிரி பிசையணும். இது ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம பாட்டுக்கு அதை டிசைன் பண்ணி பிடிச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் பிள்ளைங்க எடுத்து ஜாலியாக எடுத்து தின்னுக்கிட்டே விளையாடுங்க. இன்றைக்கி என்ன திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா, தனக்குவமே இல்லாதான் தான் சேர்ந்தால் கல்லால் மலக்கவலை மாற்றல் அரிது. இப்பொருள் வந்து தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவர் கல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலை போக்க முடியாது. இது அங்கே பொருள். இந்த பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்க வேண்டியதான். பவுலாக செஞ்சுக்கலாம், இந்த இது மாதிரி செஞ்சுக்கலாம். டிசைன் என்ன டிசைன் வேணுமோ பிள்ளைங்க அதை பார்க்கையில் சாப்பிட்ணும். அது மாதிரி நான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன். உருண்டையாக செஞ்சுக்கிறேன். இந்த பாருங்க, எப்படி செய்யலாம். அப்படி எடுத்து பால் கொழுக்கட்டை இந்த பாலோடு சேர்த்து குடிக்கையில் வாய்க்கில் வந்து அப்படியே முழுன்னு போகும். அதை கடிக்கணும். கையில் வாயில் வந்து கடி போடணும். இப்படி தான் தாங்க எங்கள் ஊரில் சிம்பிளாக செய்வாங்க. சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஏதாவது செஞ்சுருவாங்க. பவுல் மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம், பால் மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம், குச்சி மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம், பேட்டு, கை, கால் என்ன வேணாலும் செஞ்சு போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இதை சாப்பிடையில் இன்ட்ரெஸ்ட் வரணும். ஆஹா, இது மாதிரிலாம் இருக்கே, நம்ம விளையாட்டு ஜாமான் மாதிரி இருக்கே, நம்ம சாப்பிடணுமே அப்படின்னு. பேன் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மாவு வண்டி அதில் போடணும். நம்ம இந்த ஏலக்காய் வச்ச பாருங்க, ஏலக்காய் இங்கே போடுறோம் கொஞ்சம். போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து சுட வச்சுக்கலாம். சுட வச்சா அந்த மாவு வந்து வெந்து வரும்போது இறுக்கமாக வரும். தான் வரும். இது இப்போ வெந்து வரும்போது நம்ம இதில் ஏலக்காய் போட்டுட்டோம். தேங்காய் பால் புளிஞ்சு வேணாலும் ஊற்றிக்கலாம், பசும்பால் வேணாலும் காய்ச்சிடும் பசும்பால் ஆறின பாலை ஊற்றிக்கலாம். நாங்கள் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பூ தான் போட போகிறோம். திருவண்ண பூ, அதுதான் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் அதுதான் போட போகிறோம். தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் கிரிப்பியாக வந்து கடிக்கும்போது கொஞ்சம் கிரிப்பாக கிடைக்குங்க. நறுக்கணும். பால் ஊற்றணுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மல்லு குடிக்கிற மாதிரி இருக்கும். இடையில அந்த நம்ம வச்சு செஞ்சு பார்த்தோம் பாருங்கள், பால் பேட்டலாம்,
அதுக்கு இடையில கடிக்கும்போது அதுவும் நல்லாயிருக்கும். இது இப்போ கொதித்து வரையில் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நம்ம நல்லாவே இடித்து வச்சாச்சு. பாருங்க, நல்லா கொதித்து மாவு வெந்து வருது. இது மாதிரி வர்றப்ப நம்ம கொழுக்கட்டை எடுத்து போட, இதுதான் பால். இப்போ கொழுக்கட்டையை போட்டால் பால் கொழுக்கட்டை. நம்ம கொழுக்கட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. திருவண்ண தேங்காவை அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம்.